அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 செப்டம்பர் 28 எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன நீங்கள் மனதளவில் தயார்படுத்திக்கிறணும். குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறதுனால நம்ம படிக்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தாது, வழியைத்தான் ஏற்படுத்தும். வழிகளை ஏற்படுத்தாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திருப்பி மீண்டும் தான் படிக்க ஆரம்பிக்கணும். போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. நம்ம கொடுக்குற முயற்சி நம்ம கொடுப்போம். நமக்கானது கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் வாக்கிக்கிணங்க நம்ம முயற்சியை கொடுப்போம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்க. டெலகிராமில் உங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப்மே இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக இப்போ எப்பயும் போலே குரூப் 2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் புத்தகங்களை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி புத்தகம் நல்லா படிச்சிருங்க. நல்லா படிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. இருக்கிறது கம்மியான காலகட்டம் தான். ஸ்டடி பிளான் மற்றவங்க போட்டு கொடுக்குறது உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா அது அவங்க சூழ்நிலையிலேருந்து அவங்க ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், இல்லை வேலைக்கு போக முடிவு பண்ணியிருக்கலாம். காலையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிங்க, சாயங்காலம் ஒரு 4 மணி நேரம் படிங்க. ஃபுல் டைம் படிக்கிறீங்கனாலுமே ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் குறையாமல் படிங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொடர்ச்சியான வாசிப்பில் எப்போவுமே இருக்கணும். தொடர்ச்சியான வாசிப்பில் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்தை முடிக்க முடியும், ஓகேங்களா? நம்ம தெளிவானதை படிக்க முடியும். ரிவிஷன் ரொம்ப மஸ்ட்டு. திருப்புதல் அப்படின்னா தான் ரிவிஷன் தான் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் பிக்யூ கொஸ்டின் போட்டு பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா படிங்க. நீங்கள் திரும்பி படிக்க தான் நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட் ஏ தமிழ் ஒரு 100 கொஷின் கேட்குறாங்க. தமிழுக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழுக்கு அகராதி நிகண்டு அப்படின்ற ஒரு புத்தகத்தோட பிடிஎஃப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டெலகிராமில் போட்டிருக்கேன். இதில் அகராதி நிகண்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன அகராதி சம்மந்தமாக ஃபஸ்ட்டு என்னென்ன படிச்சிருக்காங்க வச்சுருக்காங்கன்றது போட்டிருப்பாங்க தெளிவாக. இதை ஒரு தடவை நீங்கள் வாட்சி விட்டு தான் ஆகணும், ஓகேங்களா? இது அகராதி நிகண்டு அப்படின்னு ஒரு புத்தகம். அகராதி நிகண்டு அப்படின்னு ஒரு புத்தகம். தமிழுக்கு அப்புறம் திருக்குறள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்துக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறையால் வெளியிடப்பட்ட செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் திட்டங்களும் செயல்பாடுகளும், இந்த புத்தகமும் நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அயற்சொல் கையேடு அப்படின்னு தமிழ் சார்ந்த புத்தகங்கள் இது அனைத்துமே. அப்புறம் மரபுத்தொடர் அகர வரிசை, இந்த புத்தகத்துக்குரிய பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். இது பொறுத்த வரைக்கும் இது தமிழுக்கு நண்பர்களே. தமிழுக்கு இது பொறுத்த வரைக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள கணிதத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அப்புறம் RS அகர்வால் புத்தகம் மேற்கொண்டு பிடிஎஃப் மேக்ஸ் சம்மந்தமான பிடிஎஃப் நான் டெலகிராமில் போட்டிருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸு இல்லை 75 கொஸ்டினில் 5 கொஸ்டின் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு பள்ளி புத்தகங்கள் நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டின், பாக்ஸ் கண்டென்ட் இதை நல்லா தரவாக தட்டிக்கோங்க. அப்புறம் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுவுமே நீங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு பள்ளி புத்தகங்களே போதுமானது. அதுக்கு மாரி நீங்கள் படிக்கத்தாலும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரது ரிவிஷன் பண்ண முடியாது. 10 கொஸ்டின் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு பள்ளி புத்தகங்கள். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அறிவியல் மற்றும் பண்பாடு. இது பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கு அறிவியல் பண்பாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 6 முதல் 12ஆம் வகுப்பு தமிழ்நாடு பள்ளி புத்தகங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா RS சர்மா புத்தகம், ஆன்சன் இந்தியன் அண்ட் மிடிவல் இந்தியா பூனம் தலால் புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் புத்தகம், இந்திய வரலாறு சிந்து முதல் பிளாஸ்டிக் வரை வெங்கடேசன் புத்தகம். இந்த புத்தகங்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு பள்ளி புத்தகங்கள். மேலும் லட்சுமிகாந்த் புத்தகம், இல்லாட்டி வெங்கடேசன் புத்தகம், இல்லாட்டி பிரகதீஷ் பப்ளிகேஷன் புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு பள்ளி புத்தகங்கள். இந்திய பொருளாதாரம் சங்கர் கணேஷ் கருப்பையா பிரகதீஷ் பப்ளிகேஷனோடது. இந்தியன் எக்கனாமிக் ரமேஷ் சிங்கோடது. இதை நீங்கள் படித்தாகணும். இதை தவிர்த்து எக்கனாமிக்கில் நிதிக்குழு 2023-24 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வரிகள், வங்கிகள், பணவியல் கொள்கை, நிதியியல், பிஎம்மோட பிரைம் மினிஸ்டரோட சமீபத்திய திட்டங்கள், பட்ஜெட், இந்தியா மற்றும் தமிழ்நாட்டோட பொருளாதார ஆய்வறிக்கை, சோசியல் வெல்ஃபேர், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு திட்டங்கள், இது எல்லாமே நம்ம இந்த யூனிட் 5க்கு நம்ம படித்தாகணும்.
யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு சமூக இயக்கங்கள் 6 முதல் 12 வரை தமிழ் புத்தகங்கள், தேவிரா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு காவங்கள், இதுக்கான அனைத்து பிடிஎஃப்பையும் நான் போட்டிருக்கேன். நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது. பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 25 கொஸ்டின் கேட்குறாங்க. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ்நாடு பள்ளி புத்தகம், மேலும் RS அகர்வால் புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும். மேலும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம 1 இயர் நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 இயருக்குரிய கரண்ட் அஃபேர்ஸு திட்டம் ஸ்கீம் சொல்லி கவர்மெண்ட் ஒரு புத்தகம் போட்டுக்கிட்டு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. தமிழரசுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புத்தகம் போட்டுருக்கு, தமிழரசு. ஸோ இதுக்குரிய விஷயங்களும் நம்ம படிச்சு தான் ஆகணும். இதுக்குரிய பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது. ஸோ புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கான வீடியோஸை தற்கால தமிழ்நாட்டு வரலாறுக்கு தொடர்ச்சி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவிராவுக்கும் வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.